ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான்மித்ரா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்வீட் என்னென்னா பலாப்பழம் பாயாசம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு 1 கப், பலாப்பழம் ஒரு 10 இல்லை 15 பீஸ் எடுத்துக்கோங்க, 1 கப் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 கப் தேங்காய், அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி, முந்திரி திராட்சை, வெல்லம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாசிப்பருப்பை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். குக்கரில் போட்டு நீங்கள் ஒரு 4 இல்லை 5 விசில் போட்டு அதை வேக வச்சுங்க. ஃபர்ஸ்ட்டு இப்போ இந்த பாசிப்பருப்பை ஒரு குக்கரில் போட்டு நல்லா அலசிக்குங்க. ஃபர்ஸ்ட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு வேகும். இப்போ இந்த பருப்பை நம்ம நல்லா அலசிக்கணும். பாசிப்பருப்பை அதில் பாசிப்பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 4 அல்லது 5 விசில் நம்ம வேக போடலாம். அது வேகத்துக்குள்ள நம்ம இப்போ வெல்லத்தை கொஞ்சம் பாகு காய்ச்சிக்கலாம். பாகுனா பாகு பதம் வேணாம், ஜஸ்ட் அந்த வெல்லம் கரைஞ்சா போதும். ஒரு பாத்திரத்துல ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அதுல பாசிப்பருப்பு எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்களோ அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் எடுத்து இப்போ இந்த வெல்லத்தை அந்த தண்ணியில கொஞ்சம் கரைச்சிக்கணும். ஏன்னா வெள்ளத்துல மண்ணெல்லாம் இருக்கும், கல் மண்ணெல்லாம் இருக்கும். அது வடிகட்டுறதுக்காக நம்ம கொஞ்சம் ஜஸ்ட் இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் சூட் பண்ணுவோம். இந்த வெல்லம் இப்படி கரைஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்துல வடிகட்டிக்கலாம். அதுக்குள்ள நம்ம ஒரு கட் பண்ணி வச்சிருக்க தேங்காய் இருக்கு இல்லைங்களா, இந்த தேங்காவை பால் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம தேங்காவை மிக்சியில போட்டு அரைச்சு பால் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம தேங்காவை மிக்சியில அரைச்சிட்டோம். இத பால் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பால், செகண்ட் பால், அந்த மாதிரி 2 எடுத்துக்கங்க. தேங்காய் பால் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பலாப்பழத்தை அதையும் ஜார்ல போட்டு அதையும் நல்லா பேஸ்ட் பண்ணி நீங்க பொடியா கட் பண்ணி போட்டு செய்யறதா இருந்தாலும் செய்யலாம், இல்ல இந்த மாதிரி அரைச்சும் பாயாசம் பண்ணலாம். இப்ப 4 விசில் வந்துருச்சு. நம்ம இப்போ பருப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ முந்திரி திராட்சை வச்சிருக்கோம் இல்லைங்களா, இதை நம்ம நல்லா நெய்ல வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பருப்பு வெந்துருச்சு. பாசிப்பருப்பு நல்லா வேக வச்சு இதை மேஷ் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு இதில் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த தேங்காய் பால், நான் இது ஃபர்ஸ்ட் எடுத்த தேங்காய் பால், இது செகண்ட் பால், இது செகண்ட் பாலை அதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வெல்லம் எடுத்து வச்சுருந்தீங்களா, வெல்லம் கரைச்சி பால் எடுத்து வச்சுருந்தீங்களா, அந்த வெல்லத்தையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதை நல்லா கலந்துட்டு அப்படியே அடுப்புல வச்சிருங்க. நல்லா கலந்துட்டு அடுப்புல வச்சுட்டு நம்ம இப்ப அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா பலாப்பழம், அந்த பலாப்பழத்தை அதுல போட்டுருங்க. இது கொஞ்ச நேரம் நல்லா எல்லாம் கலந்து வரட்டும். இப்ப எல்லாமே இதோட மிக்ஸ் ஆகணும். பருப்பு, தேங்காய் பால், வெல்லம், இந்த பலாப்பழம், இது எல்லாமே இதோட ஒன்னா கலந்து வரணும். அது கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் அதை கொஞ்சம் கொதிக்க விடுங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதிச்சாதான் எல்லாமே மிக்ஸ் ஆகும். இந்த பாயாசம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு பாருங்க. இப்ப இதுல என்ன பண்ணணும், 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், இது பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கணும்.
லைட்டாக ஒரு சிட்டிக்கே உப்பு, ஏன்னா நம்ம ஸ்வீட் செஞ்சால் அதில் கொஞ்சம் உப்பு போட்டால் தான் நம்மளுக்கு ஸ்வீட்டு கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால ஒரு சிட்டிக்கே போடும். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம் இல்லைங்களா தேங்காய் பால், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஏலக்காய்த்தூள் நல்லா மிக்ஸ் ஆகும் பாயாசத்துக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம் இல்லைங்களா தேங்காய் பால், நான் ஒரு கப் எடுத்து வச்சுருந்தீங்களா, அதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. லைட்டாக அப்படி ஒரு பபிள்ஸ் மாதிரி வந்தால் உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், லைட்டாக அப்படி பபிள்ஸ் மாதிரி வருது இல்லைங்களா, கொதிக்கிற மாதிரி. அது மாதிரி வந்தவுடனே நீங்கள் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை அதில் ரோஸ்ட் பண்ணி வச்சதை அதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம பலாப்பழம் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம பலாப்பழத்தை வச்சு செஞ்சுருக்கோம் இல்லைங்களா, பலாப்பழத்தில் நிறைய விட்டமின் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் B6 இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, விட்டமின் B1, இந்த மாதிரி எல்லா சத்தும் இந்த பலாப்பழத்தில் இருக்குது. அது குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. இதில் வெள்ளை வேற நம்ம சேர்த்துருக்கிறதுனால அயன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. பருப்பு சேர்த்துருக்கோம். பருப்புங்களே பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு ரொம்ப குழந்தைங்களுக்கு நல்லது. சின்ன குழந்தைங்களுக்கு பாசிப்பருப்பு தான் நிறைய பருப்பு சாதம் பண்ணும்போது பாசிப்பருப்பு வேக வச்சு கொடுப்பாங்க. அது மாதிரி எல்லாமே இதில் இருக்குது. முந்திரி திராட்சை நெய் எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால குழந்தைங்களுக்கு நல்லது, பெரியவங்களுக்கு நல்லது. சுகர் பேஷண்ட்டு அந்த மாதிரி இருக்கவங்க கொஞ்சம் டேஸ்ட் மட்டும் பண்ணி பாருங்கள், ரொம்ப சாப்பிடாதீங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு பலாப்பழம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த பாயாசம் ரொம்ப பிடிக்கும். இது ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கு. இந்த சீசனில் வந்து பலாப்பழம்லாம் கிடைக்கிறது இல்லைங்களா, இந்த டைமில் நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.